வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதை பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். நம்ம டெய்லியும் ஒவ்வொரு ஸ்கீம் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்னும் ஜென்டர் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி பார்ப்போம், இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி பார்ப்போம், ஏன்னா ஜென்டர் நாலேஜ் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக பார்க்குறோம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க மாட்டோம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாவட்ட பிற்பத்திட்டம் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள் மூலியமா சிறுபான்மையினருக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்குறாங்க. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. அதை பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தியில் எடுக்கிறாங்க. அதை பத்தி என்னென்ன ஸ்கீமுக்கு எடுக்கிறாங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. சிறுபான்மையினர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கல்வி உதவித்தொகை. கல்வி உதவித்தொகை தராங்க. யாரு தராங்கன்னா 10ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி அல்லது பட்டப்படிப்பு படிக்கிறவங்கலாம் கல்வி உதவித்தொகை தராங்க. எவ்வளவு தராங்கன்னா தௌசண்ட்ல 1000 ரூபாயிலிருந்து 8000 வரைக்கும் தராங்க. செகண்ட் கண் கண்ணாடி வாங்கறதுக்கு செலவு தொகை தராங்க. அது 500 ரூபீஸ் தராங்க. தேர்டு இயற்கை மரணம் உதவித்தொகை. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கு உதவி தராங்க. அதுக்கு எவ்வளவுன்னா 30,000 ரூபா தராங்க. அடுத்து ஏமச்சடங்கு உதவித்தொகை. அது 5000 ரூபா தராங்க. அஞ்சாவது திருமண உதவித்தொகை. மகனுக்கு உங்க மகனுக்கு மேரேஜ் ஆனா அதுக்கு உதவி தராங்க. மகளுக்கு மேரேஜ் ஆனா அதுக்கு உதவி தராங்க. மகளுக்கு 5000 ரூபாயும் மகனுக்கு 3000 ரூபாயும் திருமண உதவித்தொகை தராங்க. அடுத்து விபத்து மரண தொகை. ஏதாவது விபத்தால மரணம் ஆயிட்டா அது உதவி தராங்க. இயற்கை மரணம் ஆனாலும் உதவி இருக்குது. விபத்துக்கான மரணம் உதவி தருது. இயற்கை மரணத்துக்கு 30,000 ரூபாயும் விபத்து மரணத்துக்கு 10,000 முதல் 1,05,000 ரூபாய் தராங்க. நெக்ஸ்ட் முதியோர் உதவித்தொகை. முதியோருக்கு உதவி தராங்க. அதுக்கு எவ்வளவுன்னா பிரதி மாதம் மாசம் 1,200 ரூபா தராங்க. நெக்ஸ்ட் மகப்பேறு உதவித்தொகை. அது எவ்வளவு தராங்கன்னா மாசம் 1000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரைக்கும் தராங்க. நெக்ஸ்ட் கருச்சதுவே கற்கடிப்பு வேண்டாம் அதுக்கு அமௌண்ட் தராங்க. அது எவ்வளவுன்னா 3000 ரூபாய்க்கு தராங்க. இதெல்லாம் சீர்மரபினர் நல வரிமுறை வழங்க தமிழக அரசு தரப்பாக வழங்கப்படுவது நல்ல உதவிங்க. என்னென்ன டைம் பார்க்கலாம். கல்வி உதவித்தொகை, கண் கண்ணாடி செலவு தொகை, இயற்கை மரணம் உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, விபத்து மரணம் உதவித்தொகை, முதியோர் ஓய்வு உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, கருச்சிதைவு கற்கடிப்பு உதவித்தொகை. நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன சிறந்த தகுதிகள் என்ன பார்க்கலாம் வாங்க. இது நீங்க சீர்மரபினராக இருக்கணும். 2 அமைப்புச்சார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் மற்றும் குழு செய்வர் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அமைப்புச்சாரா நிறுவனங்களில் பணிபுரிவோர் மற்றும் குழுவை செய்வர். அடுத்தது உங்களுடைய வயசு மினிமம் 18 வயசு முதல் மேக்சிமம் 60 வயசுல இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது எலிஜிபிள். ஏன்னா மதியம் எலிஜிபிள் முடியாது. இந்த ஸ்கீம் பற்றி மேல் டீட்டெயிலுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் யாரை கனெக்ட் பண்ணால் மாவட்ட பிற்பத்தோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்களை கனெக்ட் பண்ணால் அவங்க இந்த ஸ்கீம் பற்றி மேலும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே நம்பர்களே, இனி வீடியோக்களில் இந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்கீம் பற்றியும் தனியாக. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.